நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது நடிகனாக மாறியாச்சு. வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறது தணிகை அண்ட் சபானா. எந்த ஒரு காலகட்டத்திலும் அழியாத ஒரு பொக்கிஷம்னா நடிப்புன்னு சொல்லலாம். காரணம் நம்மளுடைய எண்ணங்களோடையும் உணர்வுகளோடையும் ஒன்று சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது தான் நடிப்பு. ஸோ இப்பேற்பட்ட நடிப்பையும் நடிப்பு திறமைகளையும் வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து புது புது கான்செப்ட்ஸோட நம்மளை வந்து மகிழ்விச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் நிறைய புது கான்செப்ட்ஸோட வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வான செலிபிரிட்டி வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ஷோ பத்தாது. இவர் ஒரு சாதாரணமான ஒரு செலிபிரிட்டி கிடையாது. ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட். 450 படங்களுக்கு மேலே தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு காமெடியில் கலக்கின ஒரு காமெடி கிங், ஒரு லெஜெண்ட் ஆக்டர். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் வையாபுரி சார். எல்லாருக்கும் வணக்கம். முதலாக கலைஞர் டிவி மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறதுல, அவங்கள சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா கலைஞர் டிவின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன ஞாபகத்தில் வருதுன்னா, சின்ன திரையிலே முதலாக இன்றைக்கி பல இயக்குநர்கள் முன்னணியில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நாளைய இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய இயக்குநர்களை உருவாக்குனதும் கலைஞர் டிவி தான். நிறையா பேர் 1-2 கூட சொல்ல தெரியாது. அவங்களாம் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அங்கே அப்படின்னா அதுக்கு நாட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சு அதுலேருந்து செலக்ட் பண்ணி பெரிய டான்ஸராக உருவாக்குனதும் கலைஞர் டிவி மட்டும்தான். எங்கே நடிப்புக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது நடிகனாக மாறியாச்சுன்னு பல கெட்டப்புகளை போட்டு இங்கே எவ்வளோ நிப்பாட்டிருக்கீங்களே. நாளைய இயக்குனர் இருக்காங்க, நாளைய நடிகர்கள் இருக்காங்க. நிறைய படைப்பாளிகளை கொடுத்தது கலைஞர் டிவி. இந்த நடிகனாக மாறியாச்சு இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கல மிகப்பெரிய சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் விரும்பி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க குடும்பத்தில் பார்த்தாலே போதுமே, அங்கே வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் படத்தில் மட்டும்தான் கெட்டப் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி அலையும் பொழுது நான் தான் போய் நடித்து காமிக்கணும், பழைய படத்தினுடைய வசனங்களை பேசி காமிக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கெட்டப்பையும் போட்டு அழகாக அனுப்பி வைக்கிறாங்கன்னா நீங்கள் எல்லோரும் கலைஞர் டிவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். அதனால் உங்களோட சேர்ந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை நான் ஓடி போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இல்லை போட்டுமா வேறு ஏதாவது கேட்க வேண்டியது? இல்லை சார், ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதில். அண்ட் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாருமே. நீங்கள் கெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட உங்களுடைய ரசிகனாக தான் நாங்கள் இங்கே எல்லாருமே இங்கே இருக்கோம். இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிகன் தான். இப்போ அவங்க பார்க்கும்போது நான் கைத்துட்டேன்னா உண்மையில் அவங்கள பார்த்து நான் ரசிக்கிறேன் தான். கண்டிப்பாக இல்லை, ஒரு நல்ல ரசிகனால தான் ஒரு நல்ல படைப்பாளி ஆக முடியும். அதனால் வந்து ரசிக்க தெரிஞ்சால் போதும், அவங்க மிக சிறந்த கலைஞன் ஆயிடலாம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பசங்கள்லாம் வந்து செம்மையான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரமும் உங்களை வந்து மகிழ்விக்கிறதுக்காக சூப்பரான கான்செப்டில் வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க, செம்மையாக கலக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட இருக்கையில் அமரலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட நிகழ்ச்சியில் முதல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சுந்தர் அண்ட் ஹர்ஷத் டீம் ரெடியாக இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். செல்ல குட்டிங்களா, இது என்ன ராஜா கெட்டப்பு? இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னத்த கண்ணையா மாதிரி தெரியுது. இல்லை, நீயே பெட்டராக ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பேன். நீயே சொல்லிடு, நான் சொல்லி உன் மனசு ஏதாவது கஷ்டப்படுச்சுன்னு வச்சுக்கேன். சிவாஜி ஐயாப்பு இப்போ ஓகே, நான் மைண்ட் செட் பண்ணேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? இதுக்கே கிளம்புனேன். என்னென்ன இன்னும் நிறையா இருக்குது பார்க்க வேண்டியது. ஆரம்பத்திலே அவருடைய பேரை சொல்லிட்டீங்களா, அதான் கேட்குறேன். அப்படியாவது இருப்பீங்க தான் பார்க்குறேன். சரி சார், நீங்கள் நாட்டாம பொன்னம்பலமா? இல்லை, பொன்னம்பலத்தோட தம்பி, இளைச்ச பொன்னம்பலமா. வையாபுரி சார், நம்ம 2 வருஷம் நட்பு இருக்கு. நீங்க அப்பெல்லாம் எல்லாம் கலாய்க்க கூடாது. என்ன அதுக்காக என் வயசை பின்னாடி கொண்டு வர போட்டிருக்கேன். நான் வந்து ஆரம்ப காலத்தில் 16 வயதுலேருந்து நடிக்கிறோம் சொல்லிருவீங்க போட்டிருக்கேன். போகிற போக்க பார்த்தா இந்த வாய்ஸை கேட்டு என்னன்னு தெரியல உங்களுக்கு. இந்த வாய்ஸை கேட்டால் ஏதோ அந்த காப் சிறப்புக்கு விளம்பரத்துக்கு வருவாங்க. இல்லை சார், போதும். நம்ம இதுக்கு மேலே கலாய்ச்சா கான்செப்ட் மறந்துடுவாங்க. ரெடியாக இருக்கீங்களா சார்? தேவர் மகன் பண்ணலான்னு இருக்கோம். தேவர் மகன். ஓகே, அதுல நான் தான் கௌதமியா பண்றேன். இல்லம்மா, உன்னை பார்த்தா கௌதமி மாதிரி இல்லை, உன்னை தேடி படத்தில் வர்ற மாளவியாவோட தங்கச்சி மாதிரி. ஓகே, நாங்கள் எல்லாரும் மனசை கல்லாக்கிட்டு நாங்கள் அங்கே உட்காந்து நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். ஓகேவா? நீங்கள் விளையாடுங்க. தேங்க்யூ. ஒரு பாட்டு பாடுறீ. எந்த பாட்டையா? அம்மா பாடுதே. தேவர் காலடி மண்ணே. குட்டி கழுத பாதியிலையா தொடர்றது? அடிய பாடுறீ. போற்றி பாடடி பொன்னே. போற்றி பாடடி பொன்னே. தேவர் காலடி மண்ணே.
ஐயா காலை தூக்குங்க. தேவர் காலடியில மண்ணுன்னாங்க. இருக்க பயமில்ல. போய் வரபாடு இல்லை. ஆமா சக்தியே வரல. வயசாயிடுச்சுல்ல, அதான் உடம்புல சக்தி வரல. செருப்பு பிச்சிடும். வயசானாலும் வாட்ட சாட்டமா இருக்கேன். இன்னைக்கும் அருகாடி வந்து போறா. அருகாணி எதுக்கு வரா? மருதாடி பாரிக்க வரா. கேக்குறா பாரு. பட்டணத்துக்கு படிக்க போடைய புள்ள சக்தி இண்டு வரலையான்னு கேக்குறேன். நம்ம சக்தி சின்னையாவா? சின்னையா வராரு, சின்னையா வராரு, சின்னையா வராரு. ஏய் சின்னையா, சின்னையா என்னங்க சின்னையா? வாங்க 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 வாங்க. டேய் அறிவு கட்டவனே, நான் தான்டா சக்தி ஐயா. இல்ல முடி கூந்தல் ஒரே மாதிரி இருந்துச்சா, அதான் போட்டேன் மாலையை. வாட் a beautiful village. கௌதமி, இதுதான் என்னோட தாய் வீடு. நான் நம்ப மாட்டேன், நீங்க போய் சொல்றீங்க. சத்தியமே தான் என்னோட தாய் வீடு. அது ரஜினிகாந்த் நடிச்ச படம், நான் பாத்துர்க்கேன். இப்ப தெரியுதா உன்னை ஏன் கல்யாணம் பண்ணாம கலட்டி விட்ட அப்படின்னு? இவ்வளவு தத்தியா இருக்கே. சரி, உங்க ஊருக்கு வந்தா வரவேற்பெல்லாம் பலமா இருக்கும்னு சொன்னீங்க, எதுவுமே இல்ல. இவனுங்கெல்லாம் வந்து சில்லறை கொடுத்தா கூட சிரிக்க மாட்டானுங்க. இதெல்லாம் சாக்ரட்டிஸோட சகல பாடி நினைப்பு. இப்படி உம்முன்னு இருக்கானுங்க பாரு. என்ன சக்தி, எப்படி இருக்கீங்க? கௌதமி, கௌதமி, அந்த கருங்குரங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, அது ஆப்பிரிக்கால இருந்து தப்பிச்சு வந்த கருங்குரங்கு மாதிரி. கௌதமி லேக் ஆகுது. வா ஐயா வந்துட்டாரு. கால்ல விடு ஐயா. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. பண்ணுங்க. கால்ல விடு. எந்திரிப்பா. ஐயா என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லப்பா, சென்னையில இருந்து வரும்போது ஐயாக்கு சித்திய கூட்டிட்டு வந்துட்டியோன்னு நினைச்சிட்டேன். சித்தியா? புத்தி இல்லாம பேசாதீங்கய்யா. அவன் என் பொண்டாட்டி. என்னப்பா முடிவே பண்ணிட்டீங்களா? ஐயா முதல்ல இரவே பண்ணிட்டேயா. இப்படியா தலையில இடியே இருக்கிட்டீங்களே. ஐயா முந்தா நாள் இரவு தான் முடிவு பண்ணிட்டேன். சின்ன வயசுல வாழ்க்கையை வீடாக்கிறாதீங்க. போங்க, எனக்கு சோழி நிறைய கணக்கு. எசக்கி எசக்கி ஊரை சுத்தி காட்டு. வாங்கய்யா வாங்க, எல்லா இடமும் பசுமையா இருக்குய்யா. வாங்க வாங்க. எசக்கி ஐயா கம்பு சுத்தி நீ பார்த்தது இல்லையா? இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஏன்னா ஆல்ரெடியே கம்பு மாதிரி தான் இருக்காரு. நீங்க சுத்தினாலே போதுமே, இதுக்கு ஒரு கம்பு வேற சுத்தணுமா? ஐயா போதுமா ஐயா? அதுவே கம்பு சுத்தின மாதிரி தான் இருக்கு. ஐயா சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா. கம்பு சுத்துறத பார்த்தாலே நிறைய மாடு விரட்டி இருக்கீங்க. சக்தி இங்க 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 ஐயா பாக்க சொல்லுங்க ஐயா. என்னய்யா இந்த ஐயாவுக்கு பயந்து அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா அந்த படத்துல கமலஹாசன் தூணுக்கு பின்னால பேசுறது ஐயா பேசுவாரு. என்னப்பா நம்ம இருங்கப்பா, நம்ம செட்ல ரொம்ப பழைய துணி தான் ஐயா. சரி, ஏதோ காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு வேற சேனலுக்கு போடிக்கலாமே. ஆமாயா. வண்டா கட்டி உங்க முகர கட்டைக்கு காமெடி பண்ணி கிளிக்க போறேன்னு வேற சேனல் போடிகளே. இப்படி அவமானப்பட்டு வந்து நிக்கிறீங்களே, இப்ப புரிஞ்சுதா காமெடி பண்றது எவ்வளவு கஷ்டம்னு? நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேயா. நான் இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் காமெடியா இல்லைன்னு. ஐயா இதுக்கு பரிகாரமா நான் அந்த சேனலை விட்டே போறேன். சேனலை விட்டே போறீங்களா? ஆமாயா, வேற வழி இல்ல. தப்புக்கு பரிகாரம் தேடாம இப்படி சேனலை விட்டே போறோம்னு சொல்றது கோலத்தனமா இல்ல? என்னையா பண்ண? அதுக்காக இவனுங்க பண்றதெல்லாம் காமெடி நினைச்சு கை தட்டிட்டு இந்த கூட்டத்துல இருக்க எனக்கு அவமானமா இருக்கியா? இந்த கூட்டத்துல கொப்படு ஒருத்தன்றத மறந்துடாதீங்க. அப்படி பார்த்தா இந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன் தான். இதெல்லாம் பெருமையா? இந்த 100 வருஷ தமிழ் சினிமால என்எஸ்கே கலைவாணர், என்எஸ்கே தான் கலைவாணர், யோகி பாபு பண்ட புடிச்சிட்டாரு. நாகேஷ், சந்திரபாபு இவங்கெல்லாம் பண்ணாத காமெடியவா இந்த பயலுக பண்ணிட போறாங்க. அவங்க நல்ல காமெடியந்தே ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம பயலுவ சூரி, சதீஷ், சந்தானோ, யோகி பாபுவோட காமெடியை பார்த்து வளர்ந்த பயலுக. காமெடி பண்ண செத்த லேட் ஆகதே செய்யும். ஏன் சூரி சதீஷே இன்னும் காமெடி பண்ணலையே? அப்புறம் எப்படி நம்ம பசங்க பண்ணுவாங்க? நம்ம டைரக்டரு காமெடி பண்ண ஆள் வேணும்னு சொன்னப்ப முதல்ல ஓடி வந்து இந்த முக்காவாசி பயலுக நம்ம காட்டுவாசி பயலுகதே. ஆனா காமெடி பண்ண லேட் ஆகும். நீ நல்ல காமெடி இருந்தானே சொல்லி கொடு, எல்லாருக்கும் சொல்லி கொடு. எவ்வளவு லேட் ஆகும்? அதுக்குள்ள எனக்கு காமெடியை மறந்துடுங்க. ஆமா, நீங்க அப்படி எண்ணத்தை பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு இப்ப மறந்துடும் சொல்றீங்க. லேட்டாவதே செய்யுப்பா, பொறுத்திருந்து வாங்கிட்டு போ. ஐயா எனக்கு பிடிக்கலையா, நான் போறேயா. எப்ப சில பயலுக நமக்கும் காமெடி பண்ண தெரியும் நினைப்பாங்க. என்னப்பா கவுண்டமணி தினேஷ், சில பயலுக நமக்கு மட்டும்தே காமெடி பண்ண தெரியும் நினைப்பாங்க. என்ன சந்தான லோகேஷ், நான் சொல்றது சரிதானே? இதுவாது பரவாயில்லப்பு. சில பயலுக நான் காமெடிதே பண்றேன் நம்பியே வாழ்க்கையை வாழ்ந்து செத்து போயிருவாங்க. என்ன லோகேஷ்? ஆமாயா, கரெக்ட்யா 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 தானே? சரி சரி ஓகே, அப்படி போய் உட்காருங்க. சரிங்கய்யா. எதுக்குமா நின்றுக்கிட்டே இருக்கீங்க?
நம்மள வச்சு எதை செய்யறாங்க வா நானும் போய் உட்காரட்டுமா? ஓப்பா உனக்கு சீடே இல்லையே, சீடை ஃபுல் பண்றதுக்குனே நிக்கிறாங்க. நியாயமா பார்த்தா அவருக்குதே சிவாஜி கெட்ட கொடுத்து எனக்கு பேர கெட்ட கொடுத்துருக்கணும், மாத்தி கொடுத்துட்டாங்க. யாருப்பாவே எனக்கு தெரியல. சரி சக்தி, முடிவுக்கே வரேன். கடைசியா என்னத்தான் சொல்ல வர்ற? ஐயா எனக்கு இந்த காமெடி பண்ணலாம் பிடிக்கலையா, நான் போறேன் இந்த சேனலை விட்டு. போயா போ. அதுக்கு முன்னாடி இருக்காங்களே இவங்களுக்கு காமெடி தான் சொல்லி கொடுத்துருப்போம். ஐயா இவனுங்களுக்கு நான் சொல்லி தர மாட்டேனா, அதனால தானே போறேங்கிறேன். ஐயா அதை சொல்லிட்டாரு. சரி இப்போ என்ன போக போறீங்களா? ஆமாய்யா நான் போறேன்யா. போக போகப்பு போக. ஐயா நான் ஒன்றும் தனியா போலையா, உங்களையும் கூட்டிட்டே போறேயா. என்னையா வாங்க கூட வாங்கய்யா. வேடாப்பு இந்த செட்டிலேயே கடைசி வர காமெடி பண்ணி இந்த கட்ட வேகுமே தவிர வேற எந்த சேனலுக்கும் வராது. அப்ப எதுக்கே கேரளால போய் ஃப்ளவர் ஸ்டீவ்ல தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்க சொல்லியா? வானந்தொட்டு போன மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம் தேவர்களின். ஐயா வரீங்களா? இல்லையா? எப்பா முடியாது நீ கிளம்பு. ஐயா கிளம்பு, நான் போயிட்டு வரேன்யா. அடே இசக்கி, பத்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு மட்டும் வலிக்குதா? படவா? சரிங்க ஐயா. வச்சு போடுவான். சரிங்க ஐயா. நான் இப்படி செத்த படுத்துக்கிறேன். என் பேர புள்ளைய கூப்பிட்டு நெஞ்சிலேயே மிதிக்க சொல்லுங்க. ஐயோ ஏதோ பண்ணானே. சக்தி சின்னையா, ஐயா சின்னையா, தொட்டு போன மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம் தேவர்களின் புட்டு பையன் நெஞ்சிலேயே மிதிச்சுட்டாப்பா. ஐயா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, நெஞ்சிலியா மிதிச்சா? ஐயா எனக்கு மூச்சு திணறுது. செத்துருவப்போ குண்டு பேவுல எதுக்குடா எங்க ஐயாவை கொன்ன? ஐயா எத்தனை நாளையா ஊர் அவருக்கே மரியாதை செய்யறது? ஐயா இனிமே உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லிதான் நான் செஞ்சேன் இப்படி. வானந்தொட்டு போன மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம் தேவர்களின் பூமி. சுந்தரான ஹர்ஷத்தோட சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், தேவர் மகன் பார்ட் 2ன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ வாரம் வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வாரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த ஃப்ளோ வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் கைஸ். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுடா. ஓகே வையாபுரி சார், நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸ்? இல்லை எனக்கு என்னென்னா மிமிக்ரிங்கிறது வேறு இல்லையா, ஆனால் அந்த மிமிக்ரி பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அந்த எடுத்துக்கிட்ட கான்செப்டை ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ளேயே கிண்டல் பண்ணி, ஏன்னா அந்த இடம் இருக்கிற 10 நிமிஷம் எல்லாரும் சிரிக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு உங்களுக்குள்ளேயே கிண்டல் பண்ணிங்க இல்லையா, மிமிக்ரியை தூக்கிட்டு கேரக்டராக அதை, ஏன்னா நம்ம இது ஒரு சட்டையராக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் சட்டையராக பண்ணும்போது சூப்பர் எல்லாரும் பண்ணது. என்ன இதுவும் ஒரு சட்டையர் தான், குழந்தைய கூட்டு வர சொன்னால் குழந்தையோட ஒருத்தர் கூட்டு வந்திருக்கீங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண வச்சிட்டீங்க எங்களா. தேங்க்யூ ஸோ மச். நம்ம நடிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விதவிதமா கெட்டப்ஸ்லாம் போட்டு பயங்கரமா நம்ம எல்லாரும் வந்து சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க. யாரு பண்ண போறாங்க அப்படினா அடுத்து பெர்ஃபார்ம் பண்றது யாருன்னு பார்த்தனா இந்த டீமை நம்பி வந்தவங்க எல்லாரும் வந்து கைவிடப்படார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நாங்க வந்து ஒரு பில்டப் கொடுக்கணும். ஏன்னா வந்து யார் அவரை நம்பி வந்தாலும் வந்து கை விட்டுருவாரு. ஸோ அவ்வளோ பெருமைக்குரியவர் நம்மளுடைய சந்தானம் லோகேஷ். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு நாட்டாமையோட ஸ்கூப்பை தான் எடுத்துருக்கோம். சொம்போட வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அந்த கேரக்டர்லாம் இன்ட்ரோ듀ce பண்ணி வச்சிருங்க. நாங்க மைண்ட்ல செட் பண்ணி பண்ணல போன இது. அவருக்கு போட்ட கவுண்டர் இது. ஒரு கான்செப்ட் ஒரு கவுண்டர் இதா. சரி என்னன்னா இவர் வந்து ஒரு அப்பா கேரக்டர் நாட்டாம் பண்றாரு, நான் பையனா வந்து சந்தானம் பண்றேன், இவர் கனகு புள்ளியா பண்றாரு. சரி ஓகே. ஓகே வேற யாராவது இருக்காங்களா இந்த கான்செப்ட்ல? அதோ இவங்க இருக்காங்க. நான் வந்து தேவயானியா பண்றேன். அதுக்கு தான் நான் கேட்டேன். அதுக்காக தான் நான் கேட்டேன். அதுக்கா ஓகே. சோ என்னென்னலாம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு தெரியல இந்த ஷோல. என்ன சரி என்ன நடக்குது அப்படி தான் பார்க்க போறோம். ஓகே நன்றாகண்ணு காலேஜ் போலையாக்கும். நைனா இன்னைக்கு சண்டே நைனா. சண்டனா மண்டே ஓடிடா மண்டே ஓடா இன்னைக்கு லீவு நைனா. ஓ லீவாப்பா? ஆமா. அதனால சும்மா போயிட்டு வரதானப்பா காலேஜ் பக்கம் அப்படியே. ஆமா என்ன காலேஜ் அம்சம் நீ புதுசா ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு பாக்குற. கொல்லி வைக்க ஒரு புள்ள தேவையில்ல. இப்ப படி இப்பயே கொல்லி வச்சிடுற.
பல்லு போன பண்ணி மாதிரி உனக்கு எதுக்கு பையன்? அது இல்லப்பா, ஒரு தம்பி பாப்பா உனக்கு தான்பா. வருஷம் வருஷம் படம் எடுக்கிறவங்க கூட வருஷத்துக்கு ஒரு படம் தான் எடுக்கிறான். நீ டெய்லியும் ஒன்று ரிலீஸ் பண்றியாப்பா? அதுக்கு தான் ஒன்று பண்ணணும். உனக்கு குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எழுத்து பேசுற நீ போடா வெளியா. ஆமா நைனா, யார் இவரு? தாய் கழிவு மாதிரி இருக்கு. தாய் கழிவு இல்லப்பா, இவர் தான் கணக்கு புள்ள. கணக்கு புள்ளியா? பார்த்தா உன் புள்ள மாதிரி இருக்கு. கணக்கு புள்ள தான் பாயவன். நான் கணக்கு புள்ள இல்ல, நான் ராமசாமி புள்ள. கணக்கு புள்ள பாயவன். டேய், நீ கணக்கு புள்ள தான். எங்க அப்பனுக்கு நீ தானே கணக்கு புள்ள. டேய், அப்பனுக்கு புள்ளியும் சேர்த்து சொல்றேன். நான் கணக்கு புள்ள இல்ல, ராமசாமி புள்ள. ராமசாமி புள்ள, ராமசாமி புள்ள. சரியான லூசா இருப்பான் போல. தாய் கேள்வி ரொம்ப குழப்புது பா. அதனால இப்போ பஞ்சாயத்து அது இதுன்னு பண்ற. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்பா. பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? பா, வயசை பார்த்துலாம் லவ் பண்ண கூடாதுப்பா, மனசை பார்த்து லவ் பண்ணோம். இப்பெல்லாம் எங்க மனசை பார்த்து லவ் பண்றாங்க, கையில காசு தான் பார்த்து லவ் பண்றாங்க. அப்படியா? ஆமாம்மா, நானும் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். கையில காசு இல்லைன்னு கைட்டி விட்டு போயிட்டாப்பா. ஐயா, அது என்னோட எக்ஸ்ல வரீங்க. டேய், துப்பு கட்டவனுங்களா? உங்களுடைய குழ காதல கேட்கல, என்னுடைய நல்ல காதலை பத்தி பேசுறேன். நீ தான் சேர்த்து வேணும் பா. இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் இருக்கிற மாதிரில நான் வீட்டை விட்டு போறேன்பா. ஆனா இருப்பா, நான் போவேனான்றியா? அப்படியே போற வழியில அனுஷ்கா மாதிரி ஒரு ஆயா இருக்கும். ஆயோட கதை சொல்லணும், வர சொல்லிட்டு ஆயாவை. கேள்வியை கூட விட்டு வைக்க மாட்டான்னு இதுல எல்லாருக்கும் தெரியுது. ஒரு கதை சொல்லணும்பா. ஆமா, பெரிய டைரக்டர் கதை சொல்லி 100 நாள் படம் ஓட்டுருவாரு. ஓட்டலாம்பா கண்டிப்பா. அப்பெல்லாம் சொல்லுவா எப்படின்னா சேர்த்து வைப்பா அந்த பொண்ணை. பொண்ணை பார்த்தா தானப்பா சேர்த்துக்க முடியும். அதுக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? பொண்ணை என்ன பண்ணோம்? பொண்ணை நல்லா பாத்துக்கணும்பா. நீ தான் பாத்துக்கணும். சரி, பொண்ணை நான் தூக்கிட்டா. பொண்ணை நான் தூக்குறேன்பா. நீ அவங்க ஆயாவை தூக்கு. அந்த குத்து வளைக வர சொல்லுப்பா, பார்க்கலாம் பொண்ணை. தான் பொண்ணாப்பா? என்னன்னா எதுனா பூனையா? இருந்தாலும் சொல்றேன், இந்த பொண்ணை என் கூட சேர்த்து வச்சிரு. முடியாதுடா. இது ஒரு உதவாக்கற, இது ஒரு உதவாக்கற. இது ரெண்டுத்தையும் நம்பி வந்தா இது ஒரு உதவாக்கறீங்க ரெண்டுமே. இது பெத்ததே ஒரு உதவாக்கற, அது சொல்லுது. இதுக்கப்புறம்ப்பா இந்த நாள் நோட் பண்ணிக்கோ. சொந்தமா பிசினஸ் பண்ணி முன்னாடி கெத்தா நானும் என் பொண்டாட்டிய நடந்து வருவோம். ஒரு சிங்கக்குட்டி முடியவே முடியாதுப்பா அதெல்லாம். அந்த சிங்கக்குட்டி உங்களை உச்சா போவோம். ஒரே பாட்டுல நாங்க வளர்ந்து வருவோம் பாரு. ஏய் சலா குட்டியே, பைபாஸ்ல என்ன வண்டி இது? தட்னா எகிரிடுவே. அதெல்லாம் பண்ண கூடாது. சரி, என்ன புருஷனை பார்க்காம இருக்க முடியல போல. இல்ல ஒரு பிசினஸ் பண்ணா எப்படி வளருது? அதுக்காக தான் இந்த டீ கேன்ல வந்து டீ ஃபுல்லா இருக்கு, இதையும் வித்துட்டு வாங்க. பாத்தீங்களா, என் பொண்டாட்டியோட பொருளாதார வளர்ச்சியே வளர்ச்சி தான். டிவிக்கலாம் இப்போ இனி வியாபாரமே கொட்டலையே. சரி, இந்த வண்டி வாங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பா வர வீட்டை விட்டு தெத்திட்டாரு. இருந்தாலும் பெருசாக ஆகிட்டோம். சரி பாப்போம், பைபாஸ் பெரிய லெவல் ஆகிட்டோம். கார் எல்லாம் வாங்கிட்டுக்கிறான். நம்ம ஆமா, நாய் பாரின்ல போயிட்டு அந்த ஆடி கார்லாம் வாங்கி விட்டுறாரு. சைக்கிள் அவங்க வைக்கவே இல்லை, நாதி இல்லை. 4 டயர் வச்சு ஓட்டிங்குது. பெருமை வேறு அவனுக்கு. நாட்டாம உன் பிள்ளைய பாத்தியா? ஒரு வண்டியிலேருந்து 4 வண்டி வாங்கிக்கிறான் பாரு. திறமைதான். பரவாயில்லப்பா, திறமைதான்ப்பா காரணம் பையனுக்கு. எங்க அப்பனை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு தண்ட சோறு. எங்க தாத்தாவை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு தக்காளி சோறு. எங்க தாத்தாவை பத்தி தாத்தாவுக்கு சொல்லணும்னா அவன் சோத்துக்கே பிச்சாத்தவன். இந்த மாதிரி என் குடும்பத்தை பத்தி நிறைய சொல்லிடலாம். நான் இந்த அளவுக்கு ஒரு வண்டி வச்சிருந்தேன்னா 4 வண்டி வச்ச காரணம் என்ன? எல்லாம் உழைப்பு தான். இவ்வளோ டக்குன்னு பணக்காரனும் பார்த்தீங்களா? சைடில் கேன்டீனு, வண்டி எல்லாம் டோர் டெலிவரி தான். இருந்தாலும் எங்கள் அப்பனை பற்றி சொல்லி ஆகணும். சொல்லாமா? உண்மையிலே எல்லாருக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அதாவது அப்பா பையனுக்கு சரக்கு வாங்கி தருவார். ஆனால் எங்கள் அப்பன் நான் சரக்கு வாங்கி வச்ச குடிச்சிட்டு தெரியாமல் தண்ணி ஊற்றுவான். அவனாட எங்கள் அப்பன். நான் ஒரு பொண்ணை உசார் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை சேர்த்து உசார் பண்ணுவான்டா. அவனாட எங்கள் அப்பன். எல்லாரும் நாத்தியம்மனா காலையில் கறி வாங்கின்னு வந்து பையனுக்கு ஊட்டி விடுவாங்க. ஆனால் கறியை வாங்கின்னு வந்து எழுத்த ஊட்டி சின்ன வீடு ஊட்டி விடுவோம். அவனடா எங்கள் அப்பன். இந்த மாதிரி நாட்டில் நிறைய பசங்க வளர்றது காரணமே அவங்க அப்பா தான். அப்பா இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் நைனா வாங்க நைனா நம்ம குடும்பத்தோட வண்டி வாங்க. என் அப்பா பாத்தியா எவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க. கை ஊத்திங்க அது கூட தெரியல, புகழ்ந்து பேசிக்கிறாங்க. நைனா நீ ஒரு வண்டி எடுத்துக்கோ. நீ ஒரு வண்டி எடு. ஆயம்மா நீ ஒண்ணு.
சந்தானம் லோகேஷ் அண்ட் டீமோடைய சூரிய அம்சம் பார்ட் 2 வழக்கம் போல் பார்த்தாச்சு. எப்பவுமே இவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சார். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்துச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ்? இல்லை, நான் முதல்ல உள்ளே வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், மிகப்பெரிய களம் கிடச்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் இதுலேருந்து நடிகனாக மாறியாச்சுன்னு சொல்லி வெளியே நிறையா பேர் இன்றைக்கி எவ்வளோ பேர் சக்ஸஸ் இருக்காங்க, சின்ன திரை மூலமாக பெரிய திரை கூப்பிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய வாய்ப்பு வரும்பொழுது அதை டூன்னு எடுக்கிறீங்க. அதை சட்டையர் பண்ணுறதை அழகாக பண்ணணுமா வேண்டாமா? நீங்கள் ஒரு ஆள் மட்டும் சந்தானம் மாதிரி பேசுனா கைதட்டு வந்துடும் அப்படிங்கிறது ஒரு சந்தானம் தான். நீங்கள் அந்த மாதிரி டைலாக் பேசலாம், ஓகே, நான் வந்து யாரையும் தப்பாக சொல்லலை. ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் மாற்றி மாற்றி டைலாக் விட்டுட்டு நீயே பேசண்டா, அப்பா மகன்கிறீங்க, மகனை அப்பாங்கிறீங்க. அப்புறம் இந்த டயர் உருட்டிட்டு போகிறதுல கூட ஏதாவது ஒரு ஹியூமர் பண்ணியிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது அங்கே சாங் போடாட்டி என்ன, நீங்கள் ஒரு மியூசிக் வாயில் போட்டு போக வேண்டியது தானே. லா 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 சூரியவம்சம் டூன்றீங்க, லா 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 அப்படி எதையாவது ஒன்று வாயிலையாவது போட்டு போயிருக்கலாமே. எல்லாரும் அந்த டைலாக் ஒப்பிச்சா போதுன்னு கட 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 கடன்னு நீங்கள் ஃபுல்லாக சந்தான மாதிரியே பேசிட்டு போயிட்டீங்களே தவிர அதில் என்ன பஞ்ச் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற நிஜமாக எனக்கு தெரியலை. நான் சிரிக்கலை. மறுபடியும் சொல்கிறேன், ரிகல்சர் ரொம்ப முக்கியம். ரிகல்சர் பண்ணுங்கள், ஒரு தடவைக்கு 10 தடவை பாருங்கள். இங்கே வந்து அட்டி கிளப்புங்க. அவ்வளோ என்னுடைய. தேங்க்யூ சார். ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து சொல்கிறது நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்காக கிடையாது. இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட கரியரில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நாங்கள் உங்களை வேற லெவலில் பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சந்தானம் லோகேஷ் டீமுடைய நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. நம்ம வையாபுரி சாருடைய கமெண்ட்ஸும் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரும் பாரும் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர் தான் வந்து லோகேஷ். ஸோ குட்டி லோகேஷும் அவர் கூட சேர்ந்து யுவராஜும் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் லோகேஷ் அண்ட் யுவராஜ். எங்க புடிச்சு வந்தேன் திடீர்னு ஒருத்தன் மை சீனியர் எங்க காலேஜ்ல இந்த அண்ணா வந்து சீனியர் எனக்கு. சோ இந்த அண்ணாவும் நானும் சேர்ந்து பண்ண போறோம். ஓ ஏவிஎம் உருண்ட மாதிரியே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நன்றி கலாய்க்கறாங்கடா. நன்றிங்கடா. பரவாயில்லை. சரி ஓகே. அவ்வளவு பெரிய நிறுவனத்தை சொல்லும்போது சந்தோஷமான விஷயம் தானே இல்ல? சரி ஓகே. எனக்கு என்ன கான்செப்ட்? அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கேன். அது என்ன இன்ஸ்டிடியூஷன் நான் அப்புறம் சொல்றேன். அதுல வந்து இவர் வந்து சேர வராரு. ஓகே. அவர் ஸ்டூடெண்டா? ஆமா. ஓகே. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்றவனோட உலகத்தில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றவன் தான் நிறைய பேர் இருக்கான். அதுக்காக தான் ஐடியா பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் இன்ஸ்டிடியூஷன் பேர் ட்ரெண்ட் ஆகிறோம் டிவியில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சாதாரணமான நினச்சிருக்காதீங்க. தனியாக 40,000+ பிரான்ச்சஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் 40,000 பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம நார்த் சைடில் பச்சன் சார் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தங்கர் பச்சனா? அது நிறைய பச்சன் வேலை செய்கிறாங்க. எனக்கு தெரியல பேர். அவர் மேனேஜர் தானே, ஸோ நான் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த லிஸ்ட் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக்காக ஒபாமா என்கிட்ட கால் ஷீட் கேட்டுட்டு இருந்தார். பிஸியாக இருக்கேனா, எதுக்கு நம்ம சும்மாலாம் பேச மாட்டேன். நான் எப்போவுமே பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டேன். நேற்று சும்மா எதிர்ச்சியாக அட்டன் பண்ணிட்டோன்னே அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட பேச டைம் இருக்காது, இங்கே மணிக்கணக்காக பேசலாம். என்ன பேசுகிறேன் பேச. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அட்டன் பண்ண உடனே என்ன சொன்னார்னா, சார் இந்த மாதிரி எங்கள் சித்தப்ஸ் பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக்கி விடணும். பணம்லாம் நிறைய இருக்குது, ஆனால் ட்ரெண்ட் ஆக மாட்டான், எப்படியாவது ட்ரெண்ட் ஆக்கி விடுங்கன்னு சொன்னார். ஸோ இப்போ தான் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தம்பி என்ன பிஏக்கலாம்? நான் எதுவும் ஆள் கேட்கலையே. பிஏவா? சார் ஒபாமாவோட ஒன்று விட்ட சித்தப்பா பையன் நான் தான் சார். ஓ ஒபாமா நேற்று கால் பண்ணார். யா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதா, மறந்துடுறேன் அதெல்லாம். அவ்வளோ சரி தம்பி, உனக்கு என்ன இப்போ என்ன எதுக்கு வந்த நீ? எனக்கு ஒன்றும் தேவையில்ல சார், ட்ரெண்ட் ஆகணும். அப்படியே டிவியில் வந்தோம். அப்படியே வந்தா ஃப்ரேம் பத்தாதுப்பா, எடிட் பண்ணி தான் வைப்பாங்க உன்னை. சார் நான் ஃப்ரேம் 10 10 எனக்கு தேவையில்ல சார். ஓகே. ஆனால் ட்ரெண்ட் ஆகிறோம் அப்படியே டிவி. கவலைப்படாத, அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ட்ரெண்ட் ஆகிறோம் டிவியில் வரும். ஓகே. இதில் வந்து நிறைய நான் இது ஃபாலோ பண்ணுற லிஸ்ட்லாம் வச்சுருக்கேன். சொல்லுங்க சார். ஓகேங்களா? நம்பர் 1, நீ ட்ரெண்ட் ஆகணும்னா நான் சொல்கிறத பேசணும். கண்டிப்பாக பேசிடலாம் சார், பேசிடலாம். ஒரு பெரிய லேண்ட் லொக்கேஷனாக பாரு. பெரிய லேண்ட் லொக்கேஷன் நம்ம மெரினா பீச் மாதிரி பார்த்தாச்சு சார். அந்த பீச்சில் போயிட்டு நான் சொல்கிறத பேசணும். நீங்கள் சொல்கிறத நான் பேசணும். ஆமாம். ஓகே சார்.
பெரியம்மா 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 ஊ மூஞ்சில கரியம்மா மூஞ்சில கரியம்மா பெரியம்மா 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 ஊ மூஞ்சில கரியம்மா மூஞ்சில கரியம்மா பெரியம்மா 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 ஊ மூஞ்சில கரிமா மூஞ்சில கரியம்மா. இந்த மாதிரி வந்து நீ வந்து துண்டு கட்டி நீ எதை கட்டினா பேசணும்னா நீ அப்படியே ட்ரெண்ட் ஆயிடலாம். அடுத்த ஒரு வருஷத்துல டிவில ஆங்கர் ஆயிடலாம். சார் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஓகே ட்ரெண்ட் ஆயிடும் தான். ஓகே ஆனா அந்த லேண்டு நான் போய் அங்க நின்னு கத்துறது இது வந்து என் பாடிக்கு செட் ஆகாது. ஏன் என்னப்பா ஏன் இது வந்து கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் சார். ஆக்சுவலா மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டா? அட நாயே சரி விடு சரி போயிட்டான பார்ட்டி அடுத்து அன்னைக்கு வேற சரி அதை விடு ஆனா ட்ரெண்ட் ஆக்கிடுறோம் சரியா? थैंक यू சார். உண்மைக்கு குரல் கொடுப்பியா? நான் எங்க அம்மா கூப்பிட்டாலே குரல் கொடுக்க மாட்டேன். அடா பாவி கொஞ்சம் கஷ்டம் சார். கஷ்டமா? ஆமா சார். சரி சரி விடு நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம் சரியா? இப்போ ட்ரெண்ட் ஆகணும்னா பாலிடிக்ஸ்ல வந்தா ட்ரெண்ட் ஆயிடுறாங்க. பாலிடிக்ஸ்ல போறியா? பாலிடிக்ஸ்னாலே நம்ம தளபதி ட்ரெண்ட் ஆயிடுறாரு. நம்ம எங்க சார்? சரி நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்றோம் சார். ஓகேப்பா அதுவும் பண்ண மாட்டியா? சரி நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்குது பேரு ஃப்ரீ ரொட்டி சரியா? அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கிஸ்ன்னு போட்டு விட்டேன்னு வச்சுக்கோவேன் அவனை ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்தையும் நீ தான் ட்ரெண்ட். அப்படியா சார்? ஆமா சொல்லுங்க சார். நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண தேவை எல்லாம் நான் பண்றேன் பாரு. இப்போ எப்படின்னா உனக்கு கிசுக்குதுன்னு வச்சுக்கோவேன். கிசு ఈ చిత్రాన్ని మీకు సమర్పిస్తున్న వారు ఈ నడిగనాగా మారియాచు షోలో ప్రతి వారం పర్ఫార్మెన్స్ చేసేవారు ನಮ್ಮ గవర్నమెంట్ దినేష్ గారు ನಮ್ಮ అరుణ్ యువరాజ్ గారు అప్పుడు సుందర్ గారు హర్షద్ గారు లోకేష్ గారు అన్ని గారుకు ఫ్రీ రొట్టి గారు కూడా లింక్ ఉంది గారు மல்டி டாலன்ட் இருக்குதாப்பா? மல்டி டேலண்டட் சார். நான் 2 நம்பரை கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொன்னாலே ஒழுங்கா பண்ண மாட்டேன். என்கிட்ட போய் மல்டி டேலண்டட் எப்படி சார்? மல்டி டேலண்ட்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் இருக்கார்ல. ஆமா சார். நம்ம டைரக்டர். ஆமா சார். இங்க பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அங்க வந்து கேமரா ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அங்க கார்டன்ல வந்து செடி வெட்டின்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓனா ஓட்டின்னு இருப்பாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டின்னு இருப்பாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே சார். இவ்வளவும் பண்ணுவாரு. மல்டி டேலண்ட்னுவாரு. இப்படிலாம் மல்டி டேலண்ட் சொன்னாலும் நம்புவாரு சார். நான் கூட மல்டி டேலண்டடா பண்ணுவேன் சார். இன்னும் சொல்லு காலேஜ் பொண்ணு கவிதா அவளையும் பார்ப்பேன். ஆமா அப்படியே அவங்க அம்மாவையும் பார்ப்பேன். அப்படியே அவங்க தங்கச்சியும் பார்ப்பேன். கூட யாரனா போனா அதையும் பார்ப்பேன். இதுக்கு பேரு காதல் புனிதமானது. இப்படிலாம் பண்ணா ட்ரெண்ட் ஆக முடியாது தம்பி. வேற ஏதாவது சொல்லுங்க சார். ஒண்ணு ஆக்டிங்ல ட்ரெண்ட் ஆகலாம் சார். நடிக்க தெரியாது சார். சொல்லுங்க சார். சிரிக்காமலாம் இருக்காதீங்க சார். நான் நடிக்க மாட்டேன் சார். பயமாகுது சார். நடின்றான் சார். சொல்லுங்க சார். நான் சொன்னா அவங்ககிட்ட என்ன நடின்றானா எப்படின்னா நடிக்குது. நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா சார்? ரொம்ப நல்லா நடிக்கிறியாப்பா. தேங்க்யூ சார். ஆனா ரொம்ப நல்லா நடிச்சா நீ ட்ரெண்ட் ஆக மாட்டியா? என்ன சார்? நல்லா நடிச்சா உனக்கு வாய்ப்பு கிடைக்காதப்பா. என்னங்க நல்லா நடிக்கிறவனுக்கு இப்ப வாய்ப்பு கிடைக்குது புதுசா. சார் அப்ப நான் என்ன பண்ணா ட்ரெண்ட் ஆகணும் டிவில வரணும் சார்? ட்ரெண்ட் ஆகலாம் டிவில வரலாம். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியா? டான்ஸ்னா நான் வேற லெவல்ல பண்ணுவேன் சார். என்ன லெவல்? வேற லெவல் சார். வேற அதெல்லாம் பண்ண கூடாது தம்பி. பரதநாட்டியம் தான் இப்ப ட்ரெண்ட் சார். அது ஒரு நிமிஷம் பண்ணி காட்டுங்க. அது எப்படி? பரதநாட்டியம். ஐயோ பரதநாட்டியம். பரதநாட்டியம் சாங் போடுவாங்க. ஐயோ வேற லெவல்ல பண்றோம் சார். போடுங்க சார். வேற லெவல்ல பண்றானா போடுங்க சார். Se viene el pasito de la Martita. Número 2. DJ Tadeo. DJ Raulito. Con fuerza muchachos. Siga moviendo la Marta. Movete Martita. அள்ளி புண்றான்ல. சார் நிறுத்துங்களா? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பா. थैंक यू சார். செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பா. थैंक यू சார். கொஞ்சம் தள்ளுப்பா. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தாத்தா. இன்னமா கைட்ற தாத்தா. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தாத்தா. மாஸ் காட்ற தாத்தா. பின்ற இன்னமா பெர்ஃபார்மன்ஸ் பா. கவுண்டே கொடுக்கல கை தட்டற. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பா. என்ன பெர்ஃபார்மன்ஸ் தாத்தா. சார் டான்ஸ். நீ டான்ஸ் ஆடுற நீ எங்கப்பா? இந்த டான்ஸ். டேய் அடா பாவி சொல்லிட்டு ஆட மாட்டியாடா? செட் அதிர்துன்னு தானே நாங்க ஓரமா போய் நின்னுங்கறேன். நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க. நம்மலாம் அண்ணா ட்ரெண்ட் ஆக முடியாது தம்பி. நீ நான் என்ன ட்ரெண்ட் ஆகலாம் காசு வச்சிருந்தா ட்ரெண்ட் ஆகலான்ற இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிறேன்னு நினைச்சுக்கிறியா? ஆமா சார் அதான் வச்சுக்கிறீங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் இல்ல இது. ஓகே சார். காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற பத்தியா? ஓகே சார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு திருத்துற இன்ஸ்டிடியூஷன் தான்டா இது. ஓ காசு இருந்தா ட்ரெண்ட் ஆகலாம்.
டிவில வந்துடலாம், எல்லா புகழையும் படைச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதடா குண்டு பையலைங்க. அந்த மாதிரி மட்டும் நினைக்காத. நீ உண்மையா இரு, உண்மையான உழைப்ப போடு, சரியா? நீ முதல்ல ஜிப்பு போடு. ஓ, இது மாதிரிலாம் பண்ண ட்ரெண்ட் ஆயிடலாம்யா. காசெல்லாம் இல்லைனா கூட புகழ் உன்னை தானா தேடி வரும். அந்த புகழ் நிலையானதா இருக்கும். சரிங்க சார். சரியா? புரிஞ்சுதா? உண்மையான உழைப்ப போடுற தம்பி, அதுக்கு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன். உண்மையான உழைப்ப போடு, ட்ரெண்ட் ஆகு, டிவில. லோகேஷ் அண்ட் யுவராஜ் எப்பவும் போல ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. அண்ட் வந்து உழைப்பு போடுன்னு சொன்னீங்க. ஸோ டிவியில் ட்ரெண்ட் ஆகலான்னு சொன்னீங்க. என்ன சொன்ன மாதிரியே இருந்ததுடா. தேங்க்ஸ்டா. சரி, ஓகே சார். வையாபுரி சார், நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? நிஜமாவே ட்ரெண்டாக இருந்தது. ஏன்னா நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து யாராக இருந்தாலும் கரெக்டாக இருந்தால் சொல்லுவேன். ரொம்ப அழகாக டைலாக்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக, ஒரு கவுண்டமணி சார் செந்தில் சார் மாதிரி, ஒரு லால் காடி மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவலாக அவருடைய கவுண்டருக்கு இவர் அழகாக பண்ணார். அந்த டான்ஸ் ஆடினதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பிரமாதம். ஏன்னா இதுதான் ட்ரெண்ட்டு. நீங்கள் சும்மா நம்ம பரதநாட்டியம் இருக்கிற ஒரிஜினலாக பரதநாட்டியம் ஆடாமல் வேறு ஒரு சாங்கை போட்டு அதுக்கு அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே இருந்தது. அதே மாதிரி உங்கள் டைலாக்கில் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் அழகாக தெளிவாக பிரமாதமாக இருந்தது. மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு நிரூபிச்சிட்டிங்க. சின்ன லோகேஷ் பெரிய லோகேஷா? லோகேஷ் யுவராஜ். செட்டுக்கே செல்லக்குடி சார் அவர். ஆமாம், ரெண்டு பேருமே சூப்பர். நிஜமாவே மனசார பாராட்டுறேன். அழகாக டெலிவரி பண்ணுறீங்க. நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பார்க்கும்போதே தெரியும். தேங்க்ஸ் சார், ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. சாரோட கமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து இன்னும் இதை விட ஒரு படி மேலே உங்களை எதிர்பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக சிவா அண்ட் கவுண்டமணி தினேஷ் டீம் வந்து செட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தலைவா கொஞ்சம் வெளில வரீங்களா? எல்லாம் பார்த்துட்டு வாங்க வெளியில். என்ன கெட்டப், என்ன கேரக்டர்? நான் ஒரு குட்டி பாப்பா, குட்டி பையன். பாப்பா இல்ல பையன். நான் வந்து என் வீட்டை காணான்னு தேடுறேன். தான் கான்செப்ட். அவரு இவருக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஓ சரி, ஓகே. வீட்டில் கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை தான் சொன்னேன். அதாவது வாழ்க்கையில் பிறந்தோம், உழைச்சோம், தின்னோம், செத்தோன்னு போகக்கூடாது. எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமூக சேவை ஏதாவது ஒன்று செய்யணும்னு இன்னையிலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன சமூக சேவை இன்றைக்கி செய்கிறதுங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஒரு சமூக சேவை தான். நான் சமூக சேவை செய்ய போகிறேன். டேய் செல்லம், என்னடா எதுக்காக அழுகிற? வீட்டை தொலைச்சிட்டியா? ஆமா, எங்க இருக்கு உன் வீடு? சரிடா, எந்த தெருவில் இருக்குன்னு சொல்லு, நான் கொண்டு போய் உன்னை விட்டுறேன். சரி, உங்க அப்பா பேர் என்னன்னு சொன்னேன்னா? அப்பா பேர் சொல்றதுக்கு பெரிய ஆள் கிடையாது. அப்படா டேய். சரிடா, அது இருந்துட்டு போகட்டும். சொல்றா, குரங்கு அப்பா பேர் சொன்னாதான்டா கண்டுபிடிக்க முடியும். எங்க அப்பா பேரு குரங்கு தான்டா. எப்படிடா உனக்கு தெரியும்? குரங்குன்னு ஒரு பேரா? என்னடா அநியாயம் இது? அது என்னடா குரங்கு? இல்லடா, எங்க அப்பா பேரு கு ரங்கசாமிடா. எல்லாம் ஷார்ட்டா குரங்கு குரங்கு அப்படி கூப்பிடுவாங்கடா. கவு கவு கவு. நல்லா இருக்குடா. சரிடா தம்பி, அந்த குரங்கு இருக்குல்ல, அந்த குரங்கோட நம்பர் இருக்காடா? ஃபோன் நம்பரடா? ஆமாடா. இருக்குடா. எங்க நம்பர் சொல்றா. நம்பர் சொல்லவா? சொல்றா. 9 பில்லியன் 55 கோடி 65 லட்சத்து 44,537. டேய் பண்ணிப்பையலே, இப்படிதான் நம்பர் சொல்லுவியா? ஆமாடா. சொல்றேன், இப்ப கரெக்ட்டா சொல்றேன். 9,47 கோடி 65 லட்சத்து 70. சரியா வைக்கல அந்த பையன். சரி, உன்னுடைய பேர் என்ன? என் பேரு பீடி. என்னடா பீடி, சுருட்டு, சீரட்டு இப்படி இல்லாமடா பேர் வைப்பாங்க இந்த உலகத்துல? பீடின்னு ஒரு பேர் இருக்குல்லடா. டேய், பீடினா திவ்யதர்ஷினி அர்த்தம். ஆமா. பீடினா என்னடா? நான் பீடினா பிரியதர்ஷினி. பிரியதர்ஷன். பிரியதர்ஷனா? ஆன்ட்டிட்ட சொல்லி உனக்கு காப்பியும் சாக்லேட்டும் தர சொல்லட்டுமா? அப்பயாவது நீ மரியாதையா பேசுவியா? ஆன்ட்டி அழகா இருப்பாங்கல்லடா. ஆன்ட்டியா? ஆன்ட்டினா என் பொண்டாட்டிடா. அப்ப அழகா இருக்காது.
கால் வலி பாவமா கதுரா கொஞ்சம் உட்கார்றா. அங்கிள் மேல அவ்வளவு பாசமாடா? ஆமாண்டா உட்கார்றா பாவமா கறடா நீ வயசாயிடுச்சு இல்ல. சரிடா உட்காந்துக்கிறேன்டா. ஐயோ படுத்துட்டானே. அப்படியே ஒரு பாட்டு பாடி என்ன நல்லா தூங்க வச்சிடுறா. நல்லா தூங்கணும். இது கூட நல்ல ஐடியாவா தாண்டா இருக்கு. கண்ணே கலைமானே கனிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதை தான் கேட்கிறேன். ஆதிராரோ எதுக்கு அடிக்கிற? அந்த படத்துல பைத்தியத்தை தூங்க வைக்க தானடா இந்த பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுற நல்ல பாட்டு பாடுறா. டேய் என்ன சொன்னாலும் கோல் போட்டுக்கிட்டே இருக்கிறானே. பையில ஏதோ வச்சிருக்கான், என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். அது ஆதார் கார்டுடா. டேய் ஆதார் கார்டு வச்சிருக்கேன்னு ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தா எப்பயோ உன்னை கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிருப்பேன்டா. ஏண்டா ஆதார் கார்டு வச்சிருக்கேன் கேட்டியாடா? அறிவு கட்ட முண்டா. நான் கேட்கலனா வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன், தெரு எங்க இருக்குன்னு கேட்டேன், உங்க ஒப்பன் பேர் கேட்டேன், உங்க ஆத்தா பேர் கேட்டேன். அப்பெல்லாம் சொல்லியிருக்கலாமேடா ஆதார் கார்டு இருக்குன்னு. இல்ல நீ ஆத்தா பேர் கேட்கல, அவங்க கரெக்டா இருப்பாங்க. இந்த அட்ரஸை வச்சு உங்க அப்பனை நான் கண்டுபிடிக்கேன். புடி புடி இந்த இருக்காண்டா உங்க அப்பன். டேய் இங்க வாடா. என்ன சார் பிள்ளையாரா வளர்த்துருக்க பிள்ளை, ஆனா ஒரு சமூக சேவை செஞ்சுட்டேங்கிற மன திருப்தி இப்ப எனக்குடா. வாடா. டேய் இந்த கர்மத்தை வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாம தான்டா ரோட்ல போய் போஸ்ட் பண்ணேன். பொடுபாவி பயல என்ன செய்ய மாதிரி. அதாவது இப்படியெல்லாம் சமூக சேவை செய்யணும்னு போனா இந்த நிலைமை தான் ஏற்படும். அதுக்கு பதில் டெய்லி ஒரு மரம் நட்டிங்கன்னு சொன்னா அது உங்க வாழ்க்கைக்கு உங்க சரித்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுக்கிறோம். கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவாவுடைய சூப்பரான காமெடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. நம்ம நிறைய பேசியிருக்க முன்னாடி பட் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ சார், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. எடுத்த கான்செப்ட் ஓகே. ஏன்னா நீங்கள் அவர் பேரே வச்சுருக்கீங்க கவுண்டமணி சாரை வச்சு கவுண்டமணி தினேஷ்ன்னு. அதனால் இங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு கவுண்டர் அடிக்கும்போது நிஜமாகவே, ஏன்னா மேலேருந்து டைரக்டர் சொல்லும்பொழுது நீ அடி அவன் கையில் கொடுங்க, தினேஷ் கையில் கொடுங்க, அடி 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 அவங்க கமெண்ட் அடிக்கிறதுக்கு சொல்லும்பொழுது கவுண்டமணி சார் வந்து எந்த ஒரு இடத்துலையும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பஞ்சஸ் வந்து அப்படி போட்டு பின்னுவார். அதனால் அந்த கான்ஃபிடென்ட் வந்து டைரக்டர் வந்து தினேஷ் மேலே வச்சுருந்தார். இவரும் ஒரு 4-5 கவுண்டர் கொடுக்கும்போது பரவாயில்லையே இவ்வளோ பெரிய கவுண்டர் கொடுக்குறாருன்னு நினச்சேன். நமக்கு என்ன வருமோ அதை எடுத்துட்டோம்னா அதில் சிறப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ஸுக்கு அவ்வளோ பெரிய கைதட்டு வரும்பொழுது ஏன் இந்த வாய்ஸை போய் எடுத்தீங்க, அதை பார்த்து ரசித்ததுனால இதுக்கு எனக்கு புதுசாக இருக்கனால அது கூட ஒட்ட முடியலை. அதை எடுத்துக்கிட்ட விஷயங்கள் கரெக்டாக எங்கேயும் லேக் ஆகாமல் அழகாக கொண்டு வந்து கடைசியில் ஒரு சின்ன மெசேஜையும் சொல்லி முடிச்சிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்க, நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை நிஜமாகவே என்னை கூப்பிடும்போதே சொன்னாங்க. ஏன்னா நகைச்சுவை நடிகனாக சினிமாவில் இருந்தால் கூட மற்றவங்களை சிரிக்க வச்சா கூட நமக்குள்ளேயும் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன வேதனைகள் சில வருத்தங்கள் இருக்கும். அதை மறந்துட்டு இங்கே வந்து நம்ம காமெடியை நம்ம ரசிக்கிறதை விட இன்னொருத்தவங்க நகைச்சுவை பண்ணி அதை சிரிக்கும்போது அந்த ஒரு 1 hour நான் என்னுடைய கவலையை மறந்தேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதை விட வேறு என்ன சொல்கிறது இல்லை. அப்புறம் இன்னொன்று, இங்கே இருக்க கலைஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, ஒரு தரமும் அவங்க வந்து அங்கேருந்து, ஏன்னா இங்கே நீங்கள் கேமராவை பார்த்து நடித்தா மட்டும்தான் பெரிய திரையில் வந்து அப்படிலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இந்த பக்கம் கேமரா இருக்குது, ரைட், இங்கே திரும்பினா முதுகு மட்டும்தான் தெரியும், இந்த பக்கம் திரும்பினா காது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இல்லாமல் கேமரா முதல்ல உள்ளே வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது எந்தெந்த இடத்துல கேமரா இருக்குன்னு. உங்களுக்குள்ளே நீங்கள் யாரையும் ஓவர்லாப் பண்ணாமல் எல்லோரும் ஸ்டெடியாக நின்று பண்ணிங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் ஆனால் தான் அங்கே ரிஜிஸ்டர் ஆக முடியும். அதனால் இந்த கேமராவை பார்த்து ஃபேஸ் பண்ணி நடிங்க. அதுதான் என்னுடைய ஸ்மால் அட்வைஸ், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் துல்லாத மனம் துள்ளும்ல நடித்த அந்த கெட்டப் வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லும். அந்த ஜன்னல் வாசக்கால் எல்லாம் வச்சு அம்சமாக இருக்கீங்கல்ல, அவ்வளோ அம்சமாக இருந்தீங்க அந்த கெட்டப்லன்னு சொல்லலாம். அண்ட் ஆனால் அந்த கெட்டப் இப்போ போட்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த கெட்டப் தான் அவங்க போட்டு வந்திருக்காங்க சார். இன்னைக்கு ஷோக்கு அவங்க அந்த கெட்டப்ல தான் வந்திருக்காங்க. அதனால தான் ஆரம்பிச்சது. அவங்க ரொம்ப தெளிவாக பேசி உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இன்னைக்கு 31st ரிலீஸ் ஆயிருக்கு அண்ணனுக்கு ஜே, வெற்றிமாறன் சார் ஃபேக்ஸ் ஸ்டுடியோ அது ரிலீஸ். அதுக்கப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷனில் வந்து விஷ்ணு விஷால் எழில் டைரக்டர், அதே துல்லாமணம் துள்ளும் டைரக்டர் ஜெகஜால கில்லாடி. அதற்கு பிறகு இன்னும் பல படங்கள், இது 2 ரிலீஸுக்கு இப்போ தயாராக இருக்குது, ரிலீஸ் ஆக போகுது. அதற்கு பிறகு நடந்துட்டு இருக்க படங்களும் நிறையா இருக்குது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதுக்காக எங்களோட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் அன்பளிப்பு அண்ட் ஜெப்ரானிக்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் வழங்கும் ஒரு சின்ன ஒரு பரிசு உங்களுக்காக. சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். நன்றி நன்றி நன்றி. ஓவராலாக இன்னைக்கு நம்ம
நிகழ்ச்சி பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. புது புது கான்செப்ட்ஸோட மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்க எல்லாரும் மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷபானா அண்ட் தனி கைவிட் டீம் நடிகனாக மாறியாச்சு.